சைனா வைரஸ் திருப்பி கொரோனா மாதிரி பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா பயப்படாதீங்க, என்னன்னு தெளிவா சொல்றேன். சைனா வைரஸ் திருப்பி கொரோனா மாதிரி பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா பயப்படாதீங்க, என்னன்னு தெளிவா சொல்றேன். HMPV வைரஸ் காமன் வைரஸ்ங்க. நிறைய பேர் அதுக்கு பயம் கொடுக்குறாங்க. அது சாதாரண உலகத்துல இப்போ 60-70 வருஷமா இருந்துட்டு இருக்கு. எல்லா வருஷமும் வந்து போகும். அந்த வைரஸ் தான் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை கொடுக்குது. அது பின்னாடி கொஞ்சம் அரசியலும் போயிட்டு இருக்கு. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த வைரஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி மாதிரி மாஸ்க் போடணுமா, இல்ல கொரோனா மாதிரி போய் CT ஸ்கேன் எடுக்கணுமா, இல்ல தனிமைப்படுத்திக்கணுமா? அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறத இந்த வீடியோ தெளிவா பாருங்க. இந்த வைரஸ் வந்து எங்க பார்த்தாலும் எல்லாம் இருக்குங்க. இது சைனால மாத்திரம் இல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கும். நம்ம ஈக்விட்டர் பூமி மத்திய ரேகை இல்லையா, அதுல இருந்து பக்கத்துல இருக்க நாடுகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதுவும் இந்த குளிர் காலத்துல தான். மெயினா குழந்தைகளுக்கு நிறைய வரும், அடல்ட்ஸ்க்கு வரும், வயசானவங்களுக்கு வரும். வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வைரஸ் வந்து முதல்ல பாதிக்கப்படுறது வந்து மூக்குல தாங்க. ஸ்டார்டிங் வந்து நம்ம கொரோனா மாதிரி ஒரு சாதாரண ஒரு தும்மல், எதிர்ச்சியா ஒரு தும்மல் இருக்கு அப்படின்னு நம்ம லைட்டா விக்ஸ் தடவலான்னு பார்ப்போம். அந்த தும்மல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வரும் மூக்குல இருந்து. கோல்டு, சாதாரண நம்ம கோல்டு, ஆனா பெருசா ஃபீவர் இருக்காது. அது இங்கதான் மெயினா தாக்குறது. மூக்கை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும். எவ்வளவு இருக்குங்கிறீங்க? 1 கோடியில இருந்து ஒரு 10-15 கோடி ஒரு அளவுக்கு வைரஸ் இருக்கும். அப்போ உடம்புல இருக்கிற எல்லா எதிர்ப்பு சக்திகளும் அந்த வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக ஒரு குட்டி போரே நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது இந்த இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தும்மல் இருக்கும், கோல்டு இருக்கும், கண்ணுல இருந்து தண்ணி வரும், படுத்துக்கணும்னு தோணும், மைல்டா காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்கும், இல்ல இருமல் இருக்கும், இல்ல கொஞ்சம் தலைவலியும் இருக்கும். ஏன்னா எல்லாமே சைனஸ் தலை. ஸோ இந்த வைரஸ் வந்து இந்த இடத்துல பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் நம்மளோட நேசல் கேவிட்டி, மூக்குன்னு சொல்றோம். அது சுத்தி வந்து மூக்குல இருந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா நேசோ ஃபேரிங்ஸ்ங்கிறோம். அப்புறம் அப்படியே படிப்படியா கீழே இருக்குது. நம்ம மூச்சு விடும்போது இங்கிருந்து கீழே இறங்கி இங்க இருக்கிறது வந்து இது வழியா வந்து லங்ஸுக்கு போகுது இல்லையா. ஸோ இந்த வைரஸ் இது வரைக்கும் தான் மெயினா வரும். இந்த ட்ரக்கியான்னு சொல்றோம் இல்லையா, மெயினாக லங்ஸுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் எய்ட்ஸ் பேஷண்ட், வயசானவங்க, சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து நிமோனியாவை மாறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்க வரைக்கும் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 7 நாள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணுங்க. அதுதான் வைரஸ்க்குள்ள பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். நம்ம வந்து அதை அப்படியே வச்சுட்டு கஷாயம் குடிக்கிறோம், இல்ல போர்டுக்குள்ள மாத்திரையை சாப்பிட்றோம், ஃபார்மசியில் போய் போட்டுட்டு போறோம், டாக்டர் போய் ஊசியை போட்டுக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு 7 நாள் கம்ப்ளீட்டா நீங்க தனிமைப்படுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் நல்லா இதுவா இருக்கும். இங்க இருக்கிற இந்த சைனஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும். இல்ல 7 நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சோர்வு தான் உங்களுக்கு வந்து 1 மாசம் என்னங்க, சம்டைம்ஸ் 2 மாசம் கூட இதுவா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற இங்க ட்ரக்கியா, இந்த பாகத்துல இருக்கிற கிருமி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் சளி உண்டாக்கும். அந்த சளி தான் வந்து வெளியில வருது கஷ்டப்படும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அது சளியை அடக்கிறதுக்காக சில காஃப் சிரப் கொடுப்போம். காஃப் சிரப்ல 2 வகை இருக்கு. சளியை வெளியில கொண்டு இருக்கிற காஃப் சிரப், சளியை அடக்கிறதுக்கு காஃப் சிரப். இதை மாத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிமோனியா வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வீட்டு மருந்து என்னென்ன சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, எதை சூடா சாப்பிட்டாலும் நல்லது. நான் கோல்டா ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அது எனக்கு ரொம்ப கேட்கும். ஏன்னா ஐஸ்கிரீமுக்கு இந்த வைரஸ் வந்து ஒரு விதமான அடிமை. ஐஸ்கிரீமோ இல்ல நல்ல ஐஸ்ல இருக்கிறது எது சாப்பிட்டாலும் இந்த வைரஸ் வந்து நல்லா கேட்கும். ஸோ அதை தான் நான் வந்து பயன்படுத்துறது. இந்தியாவில் நிறைய டாக்டர்ஸ் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. பட் விஞ்ஞான பிரபலப்படி பார்த்தா வைரஸ் எல்லாமே வந்து மாத்திரையே கிடையாது, மருந்தும் கிடையாது. அதனால பேரஸ்டமால், ரெஸ்ட், ஐஸ்கிரீம், இது 3 தான் நல்ல ட்ரீட்மெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வைரஸ்க்கு பயப்படாதீங்க. இது இங்கிருந்து லங்ஸுக்குள்ள யாருக்கு வரும்? 65-70 வயசு தாண்டவங்களுக்கு வரும். அந்த 65-70 வயசு தாண்டவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்திகள் உடம்புல கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கும். 1-2 நாள் அட்மிஷன் போட்டா கூட தப்பு கிடையாது. சுகர் பேஷண்டா அவங்களுக்கு சுகரை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணினா அந்த ப்ராப்ளம் இருக்காது. HMPV வைரஸ் வச்சு பயப்படாதீங்க. அது சாதாரண காமன் கோல்டு. ஸோ வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்க. எல்லா பிள்ளைகளோட போய் ஆடிட்டு இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட். 2வது பேரஸ்டமால் மாத்திரை. பேரஸ்டமால் மாத்திரை கோல்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? பேரஸ்டமால் மாத்திரை தான் இங்கே சுற்றி இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த தலைவலி, அந்த ஒரு தும்மல், அது எல்லாத்தையும் குறைக்கும். 1 மாத்திரை 2 மாத்திரை ஒரே நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லபடியாக கேட்கும். 3வது நல்ல கோல்டா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, இல்ல ஐஸ்ல இருக்க எதனாலும் சாப்பிடலாம். 4வது எந்த ஆன்டிபயாட்டிக்கும் எந்த ஊசியும் போடாம இருங்க. சும்மா விட்டாலே அது 6 நாள் 7 நாள் சரியா போயிடும். இதுக்கு பிளட் டெஸ்ட்டோ எதுவும் தேவையில்லை. குளிர் காய்ச்சல் மாதிரி இருந்துச்சுன்னா மலேரியா இருக்குமோ அதுக்கு வந்து நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். இல்ல டெங்கு காய்ச்சல் இருக்கும், அது காய்ச்சல் இருக்கும். இதுல வந்து பெருசா காய்ச்சல் இருக்காது, மைல்டா கோல்டு தான் இருக்கும், இல்ல கொஞ்சம் அதிகமான கோல்டா இருக்கும். ஸோ ஃபீவர் இருந்துச்சுன்னா நீங்க வந்து டெங்குவோ மலேரியா இருக்குன்னு பாருங்க. இந்த கொரோனா மற்ற வைரஸ் அது இதுன்னு போட்டு பதட்டப்படாதீங்க. இது வருஷம் நம்ம எல்லாருக்கும் வந்து போறதுதான். இதனால நீங்க தும்முறனால மற்றவங்களுக்கு போகும் அப்படிலாம் இருக்காது. இந்நேரமே மற்றவங்க எல்லாருக்கும் பரவி இருக்கும். இன்னும் 2 மாசத்துக்கு இது இருக்கும், அங்கங்க வந்து போகும். இதை வந்து நம்ம அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது, உங்களால கட்டுப்படுத்த முடியாது, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு சாதாரண வைரஸ், உலகம் ஃபுல்லா வந்து அதுவா போயிடும். வயசானவங்களை நல்லபடியா பார்த்துக்கோங்க, தண்ணி நல்லா குடிக்க கொடுங்க. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த வைரஸை பத்தி பயப்படாம இருந்தீங்கன்னா போதும். கஷாயம் குடிக்கலாமா, இல்ல விக்ஸ் தடவிக்கலாமா, இல்ல பெனடில் காஃப் சிரப் எடுத்துக்கலாமா, இது மாதிரி உங்களுக்கு பல கன்ஃபியூஷன் இருக்கும். எதை வேணாலும் உங்களுக்கு பிடிச்சே செய்யுங்க. அதனால எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப், ஒரு 15 நிமிஷத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். பேரஸ்டமால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதை தவிர இந்த இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு பின்விளைவுகளும் இருக்காது. ரெஸ்ட் எடுக்கிறேன்னா ஒரு சோர்வு வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு கூட உங்களுக்கு போஸ்ட் வைரல் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கு, அது இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ரெஸ்ட் தான் மஸ்ட். இதுல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களோட 24 hours எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்காக ஆலோசனை அளவுகளுக்கோ இல்ல வாட்ஸ்அப் வீடியோ கன்சல்டேஷனுக்கோ வழங்குறதுக்கு நாங்க இருக்கோம். கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் 9884842024. சைனா வைரஸ் அந்த நேரத்துல சாதாரண மக்கள் என்ன சாப்பிடலாம்? எப்பவுமே கோல்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல கோல்டா உள்ள பொருட்கள் சாப்பிடல, பயப்படாதீங்க. நம்ம எப்பவுமே சூடா சாப்பிட்டு பழகி இருக்கும். நான்
பொதுவாக ஐஸ்கிரீம் இல்லாட்டி குரலாக இருக்கிறது ஏதாவது குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற ரத்த ஓட்டெல்லாம் கொஞ்சம் சுருங்கும். அப்போ நமக்கு அந்த தும்மல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் போக ஆரம்பிக்கும். கஷாயம் மற்ற சுக்கு காப்பி அதுங்கெல்லாம் குடிச்சிக்கலாம். அதெல்லாம் வீட்டு வைத்தியங்கள். உணவு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, புரோட்டீன் கொஞ்சம் அதிகம் இருக்கணும், விட்டமின் சி இருக்கிற உணவு அதிகம் இருக்கணும். வயிறு நிறைச்சு சாப்பிடாதீங்க, எப்பயும் சாப்பிட்றோட பாதி சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. இது இருந்தாலே போதும். உங்கள் HMPV வைரஸோ சென்னை வைரஸோ இல்லை சைனா வைரஸோ எல்லாம் சாதாரணமாக போயிடும். பட் ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மாதம் 2 மாதம் கூட அந்த சோர்வு இருக்கும். இந்த போஸ்ட் வைரல் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் இருக்கும். ஸோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் போனாலும் உடம்புல இன்னும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரியே ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்குன்னா 1 வீக் ரெஸ்ட்டு, நல்ல கதை புக்கு வாங்கிட்டு படிங்க. ஆல்கஹால் மது வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. அதான் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப தேவை. இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களோட 24 hours எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்காக ஆலோசனை வழங்குறதுக்கோ இல்லை வாட்ஸ்அப் வீடியோ கன்சல்டேஷனுக்கோ வழங்குறதுக்கு நாங்கள் இருக்கோம். கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் 9884842024.